பரவாயில்லையே, 10 ரூபா 25 நயா பைசாவுக்கு சாப்பிட்டு இருக்கிய. 10 என்ன 100 ஆனாலும் தரதுக்கு தான் நான் ரெடியா இருக்கேனே. ஐயோ முதலாளி, யாரையும் வெளிய விடாதீங்க. எவனோ பிக் பாக்கெட் அடிச்சு விட்டானுங்க. ரூபாய் 1500, ரூபாய் 1500. என்ன மைக்ல சொல்ற? எடா காரணா கொண்டுட்டு வரல 1500 யாதுரா. போய் தானே சொல்றேன். எவ்வளவு சொன்னானு? ஐயோ வராரு. என்னப்பா என்ன ஆச்சு? எல்லாம் தின்னு தீத்தாச்சு. என்ன பணங்கினான்னு சவுண்ட் வந்ததே? அவன் போட்ட சவுண்ட். முதலாளி 1300 ரூபாய் கொண்டானே. அது எவனோ பிக் பாக்கெட் அடிச்சு விட்டானுங்க. தின்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சது. அதானே கேட்டேன். நீங்க வரும்போதே நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உள்ள வாங்க பேசிக்கலாம். காப்பி போட்டாங்க. ஐயோ பணம் போச்சே சார். போயிட போறானுங்க சார். அடச்சே வாய முடியா. யோ மேஸ்டர் இந்தாயா மாமூலு கிராக்கி நல்லா கவனிச்சுக்கோ. சரி யோ பணம் கொடுக்காம சாப்பிட்டீங்களா? அங்க எடுத்த மாதிரி சொல்றாரு. அங்க சொல்ற சரியா கைய. இந்த மாதிரி வெறுந்தீனி திங்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? வெறுந்தீனி நான் திங்கல, பெருந்தீனி தின்னவன் இவன். நீ காப்பி சாப்பிட்டீல்ல? காப்பி எல்லாம் தான் சாப்பிடுறாங்க. அப்ப நீயும் தான் வேலை செய்யணும். என்ன செய்யணும்? இங்க இருக்கிற வேலை அத்தனையும் தான் செய்யணும். உங்க சொந்த வேலை கிடையாது. எல்லாத்தையும் தான். என்னையா மாட கட்டுற மாதிரி? டீ மிதிக்கலாம். பரவாயில்லடா, ரொம்ப வேகமா கழுவுறிய. இதுக்கு முன்னால மாடு கீடு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தியா? எங்க பண்ண பெரிய பண்ணையாச்சே. அப்படியா? மொத்தம் 2000 மாடு. அம்மா அதுக்கு வைக்கிறதுனா நாங்க ட்ரெயின்ல தான் போவோம். ஓஹோ, வைக்கல நீங்க தின்னுடுவீங்க, எங்க மாடு பட்டினியா கிடக்கும். சே அதுக்காக இல்ல, நாங்க வந்து அதுக்கு வைக்கிறதுக்காக ட்ரெயின்ல போவோம். ஓஹோ. டாக்டர் உங்களுக்கு ஆவா காண்டர் தெரியுமா? தெரியுமே, எங்க சித்தப்பாவுக்கு 2ஆம் தரம். நான் அவளை சொல்ல, இந்த ஆங்கில நடிகை ஆவா காண்டர்ல. ஓஹோ, ஹைதராபாத்ல பிறந்தவ. நம்ப மாட்டீங்க, ஒரு இங்கிலீஷ் படத்துல இதே மாதிரி டப்பு குளிக்கிறா. அதுல குளிக்கிறா? ஓஹோ, இதே டப்பு தான்டா அது. ஏய் நீ கூட ஒரு சட்டியை கட்டிட்டு இதுல புதி, அவன் சாரணியில அள்ளிட்டு போயிடுவான். பைத்தியக்கா. ஆமா, இப்ப யார் கழுவுறா, யார் துடைக்கிறா? நான் தான் துடைக்கிறேன். எங்கடா பிளேட்ல? இங்க தொடச்சு இதுலயே வச்சிருக்கா. ஐயோ, என்ன செய்யறோம்னு நமக்கே புரிய மாட்டேன். உங்களுக்கு புரியாது, எனக்கு தான் புரியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. சும்மாரியா சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை என்னையா வேண்டி கிடக்கு? அந்த கழுவி கொடுக்குற, நீ தொடச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுற. கொஞ்சம் கூட வேலை செய்ய தெரியலையே. எங்களுக்கு என்ன பரம்பரை பழக்கமா? இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பாச்சிய மோரத்தை கழட்டி தானே எங்களை விட்டுருங்கன்னு. கேட்டீங்களா? திருட்டு பொருளை வாங்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையை நிக்கவா? ஏன் நிக்கிறீங்க? சேர் போடுவாங்க. சரி எந்திரிச்சு வாங்க. இல்லையா உப்பாக்குண்டா? என்னையா உட்காந்துட்டீங்க? எந்திரிக்க முடியா? அரிசி மூட்டை வெளியில கிடக்கு, அதை எடுத்து ஸ்டோர் ரூம் குள்ள போடு. இந்தாப்பா வாங்க. உப்புமாவை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு நான் கூப்பிடு, நான் வர்றேன். இங்க வந்துருவீங்களா? இல்லப்பா, வெளியில சப்ளை பண்ண. சம்பளைக்கா? உப்புமாவா? உப்புமா அவன் நல்லதானே கிண்டி இருக்கிறான், அப்புறம் எப்படி கிண்டுறது? உப்பு இருக்கான்னு பாரு. இத மாதிரி அங்க தின்னுதான்டா உன்னை கொண்டாந்து இங்க விட்டுருக்கான். இங்க திங்கிற எங்க கொண்ட விடுறானோ? உப்பு இல்ல, உப்பு பத்தல. உப்பு பத்தலையா? உப்பு கொண்டாந்து போடு. அட பாவி, எல்லா உப்பையும் போட்டுட்டியா? நம்மளா திங்கிறேன், எவனோ திங்க போறான். மடையனா இருக்கிறேன். இதான ராதே, இந்த புடி. என்னாச்சு? செமத்தியா புடிச்சுக்கிட்டு ஐயோ வருவானே அவன் திங்கிறதுக்கு. போறானே ரயில்வே கேட்டு மூடி இருந்தா நிப்பான் போல இருக்குது. ஐயோ என்னடா பண்றது? ஏன் காசு கொடுக்காம திம்பானே? அட பாருங்கடா. ஐயோ என்ன பண்றது? என்ன யோசனை?